நன்னாள் விண்ணப்பம். போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம். இன்று பங்குனி திங்கள் 6ஆம் நாள், மார்ச் 20, வெள்ளிக்கிழமை, 2ஆம் வளர்விரை நாளை காலை 4:30 மணி வரை, ரேவதி விண்மீன் காலை 4 மணி வரை. அருட்பணுவல் 317வது திருக்குறள். எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. பங்குனி திங்கள் கயல் வடிவ மீன வீடு. தலம் திரு பரிதி நியமம் 3ஆம் திருமுறை. வெங்கடுங்காட்டகத்தாடல் வேணி விரிவும் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழில் கவர்ந்த செய்வற்கிடம்போலும் பைங்கொடி முல்லை படர்புறவின் பரிதின் நியமமே. வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் 6ஆம் திருமுறை. ஏடேறு மலர்கொன்றை அரபு தும்பை இளமதியம் எருக்கு வான் இழிந்த கங்கை சேடறிந்த சடையானை தேவர் கோவை செம்பொன்மாள் வரையானை சேர்ந்தார் சிந்தை கேடிலியை கீழ்வேலூர் ஆளும் கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுய்ந்தேனே. ஏயர்கோன் கலிக்காம நாயனார் வாயிலார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் இன்று குருபூஷை விழா காணும் வேலூர் சைதாப்பேட்டை தோபா சுவாமிகள், சிறவை கந்தசாமி அடிகளார், எட்டியாப்பட்டி சுவாமிகள் ஆதி அருளாளர்களோடும் ஓமாம்புலியூர், திருவிடைமருதூர், கொடிமாடச் செங்குன்றூர், திரு இரும்பை மாகாளம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ ரேவதி விண்மீன் 2ஆம் திருமுறை. மண்டு கங்கை சடையில் கரந்தும் மதிசூடி மான் கொண்டகையான் புறமொன்றும் எரித்த உலகனிடம் என் திசையும் புகழ் போய் விளங்கும் இரும்பை தன்னுள் வண்டு கீதம் முரள் பொழில் சுலாய் நின்ற மாகாலமே. சிவஞான போதம். செம்மல நோந்தாள் சேரலொட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் அலையும் தானும் அரணெனத் தொழுமே. அதீனப்பணுவல் அவிரோத உந்தியார் 96. செல்லுளி கண்ட சிதைவலோடு அங்கையும் நம் அகலம் அவர்க்கு உந்தீவர நாட்டில் ஏற்றி உண்பதற்கு உந்தீவர. பயிற்று பத்தந்தாதி 36. செந்தமிழ் புலமை பெற்றிடப்பயில்வோர் சிந்தை சேர்ந்திடும் அழுக்காறு முந்தியதாம் வஞ்சகச் செயலால் முனைந்த செய் மாசுகள் அறவே எந்தனை ஆண்டு நின்னருள் துணையால் இடர்களை விளக்கியேனாலும் சிந்தனை வளம் செய் சாந்தலிங்கர்தம் திருபடி பற்றியே வாழ்வாம்.